ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உடம்புக்கும் எலும்புக்கும் வலு தரக்கூடிய உளுந்து பருப்பி தான் செய்ய போகிறேன். 1 டம்ளர் வெள்ளை உளுந்து எடுத்து அடிக்கனமான கடாயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதை விட கம்மியாக கூட வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டம்ளருக்கு உடச்ச கடலை அதையும் லைட்டாக வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இதில் 2-3 ஏலக்காய் சேர்த்து எந்த அளவுக்கு பவுடராக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.25 டம்ளருக்கு வெல்லம் சேர்த்து 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த கடாயில் தேவையான அளவு நெய், அதாவது 1/4 டம்ளர் இருக்கும், நெய் சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருந்த உளுந்து பவுடரை இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். ஏற்கனவே உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு, வெந்திருக்கும். இப்போது இந்த வெள்ளைப்பாகை கரைச்சி எடுத்து உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த அளவு பதம் வந்ததும் மாற்றிக்கலாம். ஒரு கிண்ணத்தில் லைட்டாக நெய் தடவி உள்ளே சேர்த்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணேன். கேக்கு மாதிரி வந்திருந்தது. உங்களுக்கு மைசூர் பாக்கு மாதிரி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்ற சொல்லுங்கள். இது கருப்பு உளுந்தில் கூட செய்யலாம். நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.